வீரப்பன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி சர்ச்சையான விவகாரத்துல 30 வருடங்களுக்கு அப்புறமா நடிகை சுகன்யாவுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த காலத்துல வீரப்பன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல நடிகை சுகன்யா பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சோ இந்த விவகாரம் பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. சோ இந்த விவகாரம் தொடர்பா நடிகை சுகன்யா வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு அப்புறமா முடிவுக்கு வந்திருக்கு. அதுல நடிகை சுகன்யாவுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு. அந்த பிரபல தொலைக்காட்சி 10 லட்சம் ரூபாய் நடிகை சுகன்யாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. சோ இந்த பேட்டியில அப்படி என்னதான் சொல்லியிருந்தாங்க, எதுக்காக கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இந்த வழக்கு இழுத்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்கலாம். நடிகை சுகன்யா இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு கட்டத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்களோட இயக்கத்துல உருவான புதுநெல்லு புதுநாத்து இந்த படத்துல தான் முதன்முறையா அறிமுகமானாங்க. அந்த படமே இவங்களுக்கு ஓரளவுல பேர் வாங்கி கொடுத்துச்சு. இவங்களுக்கு நடிப்புமே நல்லா வரும் அப்படிங்கறத தாண்டி பரதநாட்டியம் நல்லா ஆடுவாங்க. ரெண்டுமே சேர்ந்து இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துச்சு. நிறைய முன்னணி ஸ்டார்கள் கூட நடிச்சிருந்தாங்க. கமல்ஹாசன், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு, சத்யராஜ் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லார் கூடயுமே நடிச்சு இவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. இவங்க பாக்குறதுக்கு அப்படி ஹோம்லி லுக்ல இருப்பாங்க. ஸோ இவங்களோட நடிப்பு, எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம குணச்சித்திர வேடங்கள், அப்புறம் உணர்ச்சி பூர்வமான கதாபாத்திரம், அது மட்டும் இல்லாம கிராமத்து மண் வாசனையில இவங்களோட ஃபேஸ் நல்லாவே செட் ஆகும். அதனால எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச நடிகையா 80s காலகட்டத்துல இருந்தாங்க. 80s 90s இந்த காலகட்டத்துல இவங்க ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதாவது சினிமாவில் ஒரு நடிகையா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல இவங்களை பத்தி வீரப்பன் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. அதுதான் பெரிய அளவுல விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இவங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும் போதே தொழிலதிபர் கூட திருமணம் நடந்துச்சு. ஆனா அந்த திருமணம் நீண்ட நாட்கள் நிலைக்கல. கொஞ்ச காலத்திலேயே திருமணம் விவாகரத்துல முடிஞ்சிடுச்சு. திருமணத்துக்கு அப்புறமாவே இவங்க படங்கள் நடிக்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. விவாகரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் சினிமா பக்கம் வராம இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில சின்னத்திரை சீரியல்கள்லயுமே சுகன்யா நடிச்சிருந்தாங்க. இப்போ பாரதி ராஜா அவர்கள் நிறைய ஹீரோயின்களை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில ஒருத்தவங்க தான் சுகன்யாவுமே. இவங்களை புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்துல அறிமுகமாக்கி இருந்தாங்க. ஸோ அந்த படத்துல நல்லாவே கலக்கி இருந்தாங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய படங்களை நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நிறைய லெஜெண்ட்ஸ் நடிகர்கள் கூட நடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு இடையில தான் வீரப்பன் அவர்கள் பேசின ஒரு பேட்டி பெரிய அளவுல சுகன்யா மேல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. என்னன்னா, சத்தியமங்கலம் வனப்பகுதிகளில் தனக்குன்னு தனி ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருந்தவர் தான் சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள். இவங்க சுகன்யா தொடர்பா 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. அதாவது 1996ஆம் ஆண்டுல மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் வீரப்பனை பேட்டி எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போ அந்த பேட்டியில வீரப்பன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முன்னாள் பிரதமர் ஒருவரோட மகனுக்கும் சுகன்யா அவர்களுக்குமே திருமணத்தை மீறின ஒரு உறவு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, குற்றத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த விவகாரம் தான் பெரிய அளவுல பகீர் கிளப்பி இருந்துச்சு. தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அப்படின்னு சுகன்யா தரப்புல வழக்குமே தொடரப்பட்டு இருந்துச்சு. சோ இந்த விவகாரத்தை சன் தொலைக்காட்சிகள்லயுமே இந்த பேட்டியை ஒளிபரப்பாக்கி இருந்தாங்க. சோ இந்த ஒளிபரப்புனதுக்கு அப்புறமா பெரிய அளவுல சுகன்யா பக்கம் சர்ச்சைகள் நிறைய திரும்பிச்சு. அவங்க மீதான விவாதம் அதிக அளவுல வந்துகிட்டே இருந்துச்சு. சோ இந்த பேட்டியை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சுகன்யா இந்த பேட்டியால தனக்கு தன்னோட தொழில் ரீதியா நிறைய பாதிக்கப்படுறேன், அது மட்டும் இல்லாம மனவேதனையாவும் நிறைய கஷ்டப்படுறேன், நிறைய வாய்ப்புகளை நான் இழந்துகிட்டு இருக்கேன் இதனால அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தரணும் அப்படின்ற மாதிரியுமே வழக்கு தொடர்ந்து இருக்காங்க. ஸோ இந்த வழக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலா நடந்துட்டு இருக்குன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ அதுல அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு இப்போ 10,500,000 ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் அதிரடியா தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த நேர்காணல்ல அந்த பகுதி இருக்குல்ல, அந்த அவதூறு கருத்துக்களை இதுக்கு அப்புறமா ஒளிபரப்ப கூடாது அப்படின்ற நிரந்தர தடை உத்தரவும் தொடரும் அப்படின்ற மாதிரியுமே நீதிமன்றம் அதிரடியா சொல்லிட்டாங்க. இப்ப இந்த வழக்கோட பின்னணியை பார்த்தோம்னா 2015ஆம் ஆண்டுல சென்னை நகர சிவில் நீதிமன்றம் நடிகை சுகன்யாவுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இதை எதிர்த்து அந்த குறிப்பிட்ட சேனல் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஸோ இந்த மேல்முறையீடு மனுவை நீதிபதி கே குமரேஷ் பாபு தள்ளுபடி செஞ்சிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டியில கூறப்பட்ட தகவல்களை ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு தொலைக்காட்சி கிட்ட தான் இருக்கு.
அந்த பொறுப்பை மீறியதால அவங்களோட தீங்கிழைக்கும் நோக்கம் வந்து நிரூபிக்கப்பட்டிருப்பதா அந்த நீதிபதி வந்து காட்டமா சொல்லி இருக்காரு. சோ இதனாலதான் இந்த வழக்குல கிட்டத்தட்ட 30 வருடங்களா இந்த வழக்கு நடந்துட்டு வந்துச்சு. இப்போ வந்து நடிகை சுகன்யாவுக்கு தீர்ப்பு கிடைச்சிடுச்சு. அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நடிகை சுகன்யா பத்தி சொல்லணும்னா நிறையவே சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, வெற்றி படங்கள் நடிச்சிருக்காங்க, ஜாம்பவான்கள் கூட வந்து நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரபு இவங்க எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க பீக்ல இருக்க டைம்லயே ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை அவங்களுக்கு வந்து நினைச்ச மாதிரி அமையல. சில நடிகர் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையாது. நிறைய நடிகர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நடிகைகள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து பீக்ல இருப்பாங்க. பட் ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையாது. அதே மாதிரிதான் நடிகை சுகன்யா அவர்களுக்குமே திருமண வாழ்க்கை கை கொடுக்கல. கல்யாணமான ஓரிரண்டு வருடங்களுக்குள்ளவே அவங்க வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறமா படங்கள் நடிக்காம இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சின்னத்திரை சீரியல்கள்லயுமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைச்சி நடிகை சுகன்யாவுக்கான அவங்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி வந்து அவங்களுக்கு 10,500,000 வந்து நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டுமே இல்லாம உங்களுக்கு நடிகை சுகன்யா பிடிக்குமா அப்படிங்கிறதையும், சுகன்யா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் இது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.